அமைச்சர் சந்திரசேகரன் படிக்கவில்லை. அர்ச்சுனா ராமநாதன் கிண்டல். தொடரும் அவதூறு. அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? பரபரப்பை கிளப்பும் பகுடிவதை நபர்கள். மீன்பிடி அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு இன்று தானே தமிழ் மக்களுடைய தலைவராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தனக்கு மட்டுமே ஆங்கிலம், சிங்களம், தமிழ் தெரியும் எனவும் ஏனையவர்களுக்கு எதுவும் தெரியாதெனவும் தானே தலை சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக சமீப காலங்களாக அர்ச்சுனா தெரிவித்து வருகின்றார். எனவே ஆங்கிலம், சிங்களம் தெரியாதவர்கள் எதற்காக பாராளுமன்றம் செல்கிறார்கள்? இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது என்பது அவரது வாதமாக இருக்கிறது. சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட பொழுது சாவகச்சேரி மக்கள் தான் தனக்கு அதிகமான வாக்குகள் அளித்ததாகவும் அவர்களது வாக்குகள் இல்லாவிட்டால் தான் பாராளுமன்றம் சென்றிருக்க முடியாது என தெரிவிக்கின்றார். வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் அவர்கள் பாராளுமன்றம் சென்று சாட்சிகள் அளிப்பதற்கெல்லாம் தாங்கள் வாகன வசதிகள், பணம் எல்லாத்தையும் தந்து உதவுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு இந்த பாராளுமன்றம் அழைத்துச் செல்வதற்கு இவர்களுக்கு பணம் வழங்க உள்ளதாக தெரிவித்திருந்த அர்ச்சுனா ராமநாதன் தான் தனது காருக்கு சாரதி இல்லை எனவும் புலம்பெயர்ந்த தேசத்து மக்களிடம் பணத்தை தந்து உதவுமாறு வேண்டுதல் விடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது பணம் தருவதாக இவர் தெரிவித்திருந்த இந்த கருத்து பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் மக்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள். ஊழல்களை தட்டி கேட்கின்ற விடயம் வரவேற்கப்பட வேண்டிய விடயம், அது செய்ய வேண்டிய விடயம். அர்ச்சுனாவால் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்துவிட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வினை அவரால் வேண்டி கொடுக்க முடியாது என்பது திட்டவட்டம். ஆனால் அவர்கள் இந்த ஊழலை செய்திருக்கிறார்கள். இப்படி அந்த ஊழல்களை மட்டும் அவரால் வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் நீங்கள் இருந்து பாருங்கள். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதோ அல்லது நிரந்தரமான வேலையை அவர் பெற்றுக் கொடுப்பதோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதோ எந்தவித நோக்கமும் அவரிடமில்லை. அரசாங்கத்திடம் பணமில்லை. இந்த இந்தியா சென்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சிறப்பு வருகை அறிவித்ததிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் இந்தியா நடத்தப்போவதை நான் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இந்தியா சுற்றி வளைத்து மிக பெரும் பொறுமையை வைப்பதற்காகவே பல ராஜதந்திரிகள், வெளியுறவு அமைச்சர்களை அவர் சந்தித்து பேசியிருக்கின்றார். என்றுமில்லாதவாறு இவ்வாறான தடலடி வரவேற்புகள் என்பன பல்வேறுபட்ட விடயங்களையும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்திய அரசுக்கு மிக பெரும் சிம்ம செப்பனமாக விளங்குவார் என்பதும் அதனை தணிக்க இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பதும் ஒருவித அச்சுறுத்தல் அல்லது அன்பான மிரட்டல் ஒன்று அவருக்கு விடுக்கப்பட்டு இருப்பதாகவே இதனூடாக பார்க்க முடிகிறது. அவரான காலகட்டத்தில் சீனாவுக்கு செல்கின்ற அவர் சீனா சென்று வந்த பின்னர் எவ்வாறான நிலையை எடுப்பார் என்பது இரண்டாவது நிலையாக இருக்கிறது. அவரான காலப்பகுதியில் இலங்கை மிக பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றது. ஆகவே அவரிடம் பணம் இல்லை, மக்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவ்வாறு இருந்தால் அரச ஊழியர்களாக இவர்களை நியமித்தால் அவர்களுக்கு பணம், சம்பளம், ஊதியம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். இவரான பல்வேறுபட்ட நிலை இருக்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதனால் எப்படி இந்த பட்டதாரிகளுக்கும் வேலையில்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியும்? அரச நியமனத்தில் எவ்வாறு வேலையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை மக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். பந்தை உங்களது காலிலே விட்டு விடுகிறோம். அர்ச்சுனாவால் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அவர் அந்த ஊழல்களை மட்டும் வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர வேறு ஒன்றும் பேசுபொருளாக கொண்டு வருவாரே தவிர அவரால் எதுவும் செய்துவிட முடியாது. இறந்து பாருங்கள். பலரை லஞ்ச ஊழல் செய்ததாக கேட்கின்றார். ஒரு அரசு அதிகாரியை பார்த்து உங்களால் கேள்வி வைக்க முடிந்தால் உங்களுக்கு பணம் தந்தவர்கள் தொடர்பாக நீங்களே கணக்கு காட்டவில்லை என்ற இந்த விடயம் மிக விரைவிலே அர்ச்சுனாவுக்கு எதிராக அது பெறும். இன்றைக்கு இப்படி நீதிமன்றம் சென்று பிணையில் வந்ததாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் எத்தனை முறை அவரை பிணையிலே இந்த நீதி சட்டம் விடுதலை செய்யும் என்கின்ற விடயமும் இங்கே கேள்வியாகவே இருக்கிறது. ஆகவே பிணையில் வருகின்ற பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் அருள் அவருக்கு இருப்பதாகவே தெரிகிறது. அல்லது ஒரு வழக்கு, 2 வழக்கு அல்லது 3 வழக்கில் பிழை இருந்தால் மேலும் தொடராக அவரை பிணையில் விடுதலை செய்ய முடியுமா என்ற கேள்வியும் இங்கே இருக்கிறது. இது நீதியிலேயே விட்டு விடுவோம். ஆகவே புரிந்தவர்களுக்கு இந்த விடயங்கள் புரிந்திருக்கும்.
அர்ச்சுனா பேச வேண்டும், ஊழலை வெளிக்கொண்டு வருவார், அது பேசுபொருளாக இருக்கும், ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக இருக்கும். 6 மாதத்திலிருந்து 2 வருடங்களுக்கு இவர் இவ்வாறு ஓட்டுவார். அதன் பின்னர் இவர் ஊடகங்களிலிருந்தே மறைக்கப்பட்ட ஒருவராகவும் ஊடகங்களால் மறந்த ஒருவராகவும் காணப்படுவார். அந்த நிலை விரைவில் உருவாகும். நீங்கள் இருந்து பாருங்கள். ஆதரிக்கிற மக்கள் கூட எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். காரணம் என்றால் அர்ச்சுனா சொல்கிற பல விடயங்களை கொஞ்சம் உற்று கவனிகள். அவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்பது அதனூடாக புரியும். இன்றைய டிக்டாக்கில் நாங்கள் இதுதான் பேச போகிறோம். தலைப்பு இதுதான். வனிமந்த டிக்டாக் தளம் அல்லது வன்னி புரட்சி தமிழிலே நாங்கள் இதுவரை பேசுவோம். இணைந்திருங்கள். கமெண்ட் பதில் இணைப்பு வழங்கப்படுகிறது. நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம்.